அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் ஃபஸ்ட் டேர்மில் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய இன்பத்தமிழ் என்னும் கவிதையை வச்சு தான் பார்க்க போகிறோம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் சான்றோர்கள் தொடர்பான கேள்விகளில் கண்டிப்பாக இடம்பெறுவார். 2 கேள்விகள் பாவேந்தர் பாரதிதாசன் சம்மந்தமாக வரும். இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு கவிதையை தான் இங்கே வாசிக்க போகிறோம். இன்பத்தமிழ் தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. இதை கூட கொடுத்து கோடிட்ட இடத்தை சரியாக நிரப்புகன்னு கேட்கலாம். டேஸ் மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தாய்மொழியை. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது. இந்த இடத்துல மரபுன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க. மரபுக்கான பொருள் என்னென்னா வழக்கம். பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். அப்போ இதையும் கேட்பாங்க. யார் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார்? பாவேந்தர் பாரதிதாசன். கண்ணே மணியே என்ற குழந்தைகளை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். பாட்டுக்கு போயிடுவோம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அப்போ இந்த இடத்துல கோடிட்ட இடத்த நேர்ப்பதோடு கேட்கலாம். உயிருக்கு டேஸ் அப்படின்னா நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். விளைவுக்கு நீர். அப்போ சமூகம்னு ஒரு வார்த்தை இருக்கா? விளைவுக்கு முன்னாடி சமூகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ சமூகம்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. அந்த லைனை அப்படியே கொடுத்துட்டு இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீருன்ற லைனை அப்படியே எழுதிட்டு அதில் அடிக்கோடிட்டு சமூகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. சமூகம்னா மக்கள் குழுவாக வாழ்கிறது. மக்கள் குழு. தமிழுக்கு மனமென்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அடுத்த லைன் போயிடலாம், அதான் ரொம்ப முக்கியம். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். அப்போ தமிழ் இளமைக்கு எதுனா ஓமையாக சொல்கிறாங்க? பால் ஓமையாக சொல்கிறாங்க. இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். புலவருக்கு என்னது? வேல். பொறுத்துக்களை கேட்கலாம். உயிருக்கு நேரு, விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன். அடுத்த லைன் அதுதான். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதினா என்ன அர்த்தம்? சொல்லும் பொருளும்ல. அசதினா சோர்வு, சோம்பல். அப்போ அது எதிர் சொல்லுன? சுறுசுறுப்பு. கேட்கலாம். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். அப்போ வைரத்துக்கு என்னது? வாள். அறிவுக்கு என்னது? தோல். பொறுத்துக்களை கேட்கலாம். இப்போ கேட்கலாமா? அறிவுக்கு தோல், அசதிக்கு தேன், உயர்வுக்கு வான், புலவருக்கு வேல், இளமைக்கு பால், சமூகத்தின் விளைவுக்கு நீர், உயிருக்கு நேர். இப்படி பாட்டெல்லாம் பாடினது யார்? பாவேந்தர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும். நிருமித்த உருவாக்கிய, விளைவு விளைச்சல், சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. நிருமித்த உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு விளைச்சல், அசதி சோர்வு. அமுதம் மிக இனிமையானது, அதுபோல் தமிழும் மிக இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. அந்த முதலைன்னு. தமிழ் நிலவென்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனமென்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். அதான் புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வான் போன்றது. அதான் உயர்வுக்கு வான். இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன். அதான் சுடர் தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல். அறிவுக்கு என்ன சொன்னேன்? தோல் அப்படின்னு சொன்னேன். தமிழ் எங்கள் கவிதைக்கு, தமிழ் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள். அப்போ வைரத்துக்கு என்னது? வாள். கவிதைக்கு என்ன வரணும்? வாள் வரணும். கேட்பாங்க. பொறுத்துக்களை. நூல்வெளி. பாவேந்தர் பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகளின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அப்போ யார் மீதுன்னு கொண்ட பற்று காரணமாக தன் பேரை பாவேந்தர் பாரதிதாசன் மாற்றுறாரு? பாரதியின் மீது. தன் கவிதைகளில் என்னென்ன புரட்சிகரமான கருத்தை சொல்கிறாரு? அதான் ரொம்ப முக்கியம். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம்,
அதாவது விதவைகள் மறுமணத்தை சொல்கிறாரு. பொது உடைமை பகுத்தறிவு, அதாவது பகுத்தறிவும் பொது உடைமையை பற்றி சொல்கிறாரு. அது பொது உடைமைன்றது அனைவரும் சமன்றது, பகுத்தறிவுன்றது எது நல்லது எது கெட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கிற தன்மை. அப்போ பெண் கல்வி, விதவை மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியன சமூக கருத்துக்களை சொல்கிறதுனால தான் இவர் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். அப்போ புரட்சி கவி என்றும் போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் போற்றப்படுவார். இவர் எப்படி கூப்பிட்றாங்க? பாவேந்தர் என போற்றப்படுகிறார். இவர் பேரில் தான் திருச்சியில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. இதுவும் கேள்வி வரும். இவர் எந்த நூலுக்காக சாகித்ய விருது வாங்கினார்னா பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்காக. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் கும்மி. அடுத்த தலைப்பு தமிழ் கும்மி. கூட்டமாய் கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்று பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். அதான் தமிழ் கும்மி. அப்போ பாடத்தோட தலைப்பை வச்சே கேட்கலாம். தமிழ் கும்மி இக்கு வருது, ஞாபகம் வச்சுக்கணும். கசதப்ப மிகும் இக்கு வருது. தமிழ் கும்மி யாரோடதுன்னா பெருஞ்சித்தனாரோடது. இப்போ அந்த பாட்டை பார்த்துருவோம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டு திசையும் செந்தமிழின் புகழ் எட்டவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம். வார்த்தையை பாருங்க. ஊழின்னு என்ன அர்த்தம்? ஊழி பல நூறு கண்டதுவாம். ஊழினா மிக நீண்டதொரு காலப்பகுதி, பல வருஷமாக இருக்கிறது. நீண்டதொரு காலப்பகுதிக்கு தான் என்னன்னு பேர்? ஊழின்னு பேர். ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். பெருமாளி பெருக்கிருக்கு. ஆழி பெருமாளி, வார்த்தையை பாருங்கள். ஆழி கடல் பெருக்கு, கடல் பகுதியை தான் ஆழிம்பாங்க. ஆழினா மோதிரம்னு அர்த்தம் இருக்குது, கடல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே கடலுன்னு ஒரு அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கணும். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். நிலை எனது நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பம் பாட்டிருக்கும். பாட்டிருக்கும், வார்த்தையை பாருங்கள். பாட்டிருக்கும் பிரித்தெழுதுக. பாடு கூட்டல் இருக்கும். முடிஞ்சு போச்சு. உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வால் வழி காட்டியிருக்கும். மேதினி, வார்த்தையை பாருங்கள். மேதினன்னு என்னது? உலகம். இந்த உலகம் வாழ ஒரு உன்னதமான வழியை எது காட்டுதான்? இந்த தமிழ் காட்டுதான். யார் பாடியிருக்கா? பெருஞ்சித்திரனார். ரொம்ப முக்கியமானது. சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல் கோல். ஆழி பெருக்கு கடல் கோல். மேதினி உலகம். மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை ரொம்ப முக்கியம். நூல்வெளி போயிடுவோம் டைரெக்டாகவே. பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். இவர் பாவலவேறு என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அப்போ பாவலவேறு என அழைக்கப்படுவர் யார்? பெருஞ்சித்தனார். அவருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். கனிசாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், மகப்புக வஞ்சி, என் சுவை 80 இந்த மாதிரி ஏற்பட்ட நூல்களுக்கு சொந்தக்காரர். தென்சிட்டு தமிழ்மொழி தமிழ் நிலம். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய 3 இதழ்களுக்கு சொந்தக்காரர். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்திய, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பாவலவேறு பெருஞ்சித்தனார். அவரோட இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். சிறப்பு பெயர் என்ன? பாவலரேறு. நூல்கள் என்ன? கனிசாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை 80, மகபுக வஞ்சி. கனிசாறு மொத்தம் எத்தனை தொகுதினா 8 தொகுதி. இந்த பாட்டு வந்து கனிசாரில் தான் இருக்குது, நான் வச்சுக்கணும். இவர் என்னென்ன இதழ்களை நடத்தினார்? தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். தமிழுக்கு கருவூலமாய் இவரோட எந்த நூல் அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை அமைஞ்சிருக்கு. திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியம்.